குட்டீஸ்க்கு ரொம்பவே ஹெல்தியான அவல் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் ஒரு கிண்ண அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியை நம்ம ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் விடணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வயல் வாழைப்பழம் எடுத்து பிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் செவ்வாழைப்பழம் கூட எடுத்துக்கோங்க, அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி மைல்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது குட்டீஸ்க்கு ஈவினிங் டைமில் ரொம்பவே சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நான் வாரத்தில் 2 டைம் செய்வேன். ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு செஞ்சு முடிச்சான். அப்படியே நல்லா மிக்ஸ் அதுமே உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா இந்த அவல் உருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.